அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு சூரியன் புதன் இந்த மாபெரும் இரு கிரகங்கள் இணையக்கூடிய இந்த இணைவு புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்பட போகுதுங்க. இந்த தருணத்தில் மீனராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீனராசி அன்பர்கள் அப்படின்னா மீனத்துக்கு அதிபதி குரு பகவான், 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடியவங்க, மற்றவங்களுடைய அதாவது ஒரு பிரச்சனைகளை அக்கறை எடுத்து அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தீர்வு ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை செய்யக்கூடியவங்க தான் மீனராசிக்காரர். ஒரு ஊரில் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களை பற்றி மற்றவங்க ரொம்ப புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஐயோ, இவர்கிட்ட போனால் ஒரு பிரச்சனை தீர்த்து வைப்பார், இவர்கிட்ட ஒரு உதவி கேட்டோம்னா கண்டிப்பாக இவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நண்பராகத்தான் மீனராசிக்காரர் இருப்பீங்க. அது ஆண் ராசியாக இருந்தாலும் சரி, பெண் ராசியாக இருந்தாலும் சரி. அதே சமயத்தில் குடும்பத்தை அப்படியே கட்டி அணைச்சி காப்பாற்றிட்டு இருப்பீங்க. அது பெற்றவங்களையும் சரி, கூட பிறந்தவங்களையும் சரி. அது மட்டும் இல்லை, அதாவது உங்களுடைய குடும்பம், மனைவி, கணவன் அப்படிங்கிற ஒரு குழந்தை வரைக்குமே எல்லாருமே அக்கறை எடுத்து இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்க மாட்டீங்க. இந்த ட்ரெஸ் வேணும், இந்த துணிமணி வேணும், இந்த மாதிரி சாப்பாடு வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. ஆனாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக வழிபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்களே கம்முன்னு இருந்தாலும் தானாக அந்த ஒரு ஆன்மீக சம்மந்தமான சில ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உண்டாயிரும். அதே நேரத்தில் ஒரு முறையாவது கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கக்கூடியது ஒரு வருஷம் இருக்குதுன்னா உங்களுடைய ராசியில் எப்போது ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது கும்பாபிஷேகம் நீங்கள் கலந்துக்கணும். அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். மீனராசிக்காரர் கண்டிப்பாக நீங்கள் தவறாமல் செய்யணும். அப்புறம் இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா அதிகமான இரும்பு சம்மந்தமான ஒரு தொழில்கள் இப்போது நேரத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்காது. இந்த சூரியன் புதன் நம்ம சொல்லக்கூடிய இந்த இணைவு இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பயிற்சியாக போகிறாருங்க. 6ஆம் இடங்கிறது ஆரோக்கியம், நோய் நொடி, அதை விட உழைப்பு, தொழிலை குறிக்கக்கூடிய இடமும் கூட 6ஆம் இடம்னு சொல்லலாங்க. எதிர்ப்புகள் சம்மந்தப்பட்டது அந்த 6ஆம் இடம் தாங்க. ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடமும் அதுதாங்க. கடன் பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய இடமும் 6ஆம் இடம் தாங்க. சூரியன் அந்த இடத்துக்கு போகிறது கண்டிப்பாக நல்லது தாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா புதன் 30ஆம் தேதி சூரியனோட இணைஞ்சிடுறாருங்க. அப்போது 6ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு இருந்த வேலையிலையும் இருந்த சிக்கல்கள் சரியாக, அதே மாதிரி உங்களுடைய உழைப்பும் அதிகரிக்கும். புரியுங்களா? நீங்கள் உழைச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கல, ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்கன்னு வச்சுக்கல, இன்னுமே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கலாம். இன்னொன்று, நீங்கள் உங்களுடைய அதாவது சக ஊழியர்கள் அப்படின்னா உங்களுடைய முதலாளியோ இல்லை கூட வேலை செய்யக்கூடிய நண்பர்களோ அவங்ககிட்டையும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால் நீங்கள் சில தப்புகளே பண்ணாமல் இருந்தது. ஏன்னா 7 சனிங்கிற ஒரு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குதுங்க. அப்போது தேவையில்லாத சங்கட சலிப்பு பிரச்சனைகள், அதாவது சில வேலை இழப்புகள் இதெல்லாமே கொடுத்ததுக்கெல்லாமே இந்த 6ஆம் இடத்துல சூரியன் போகும்போது அவங்கள அடையாளம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கும். யார் உங்களுக்கு கெட்டது செஞ்சாங்களோ இவங்க தானா, உங்களுக்கு யார் பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்க வெளியே போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள். உங்கள் முதலாளி உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா, ஓகே இவர் பண்ணவே இல்லையாட்டுறது இப்போ தான் நமக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாகும். அதை விட சந்தர்ப்பங்கள் உருவாகுதோ இல்லையோ உங்களை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போது உங்களுடைய உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக காட்டுறதுக்கு சந்தர்ப்பமாக அமையும். இது உங்களுக்கு உண்மையிலேயே இந்த புதன் ஆதித்ய யோகங்கிறது, அதாவது ஆத்மகாரகன் சூரியன், அரசாங்கத்துக்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியது சூரியன், ஒரு பதவியை கொடுக்கக்கூடியதும் சூரியன்,
அப்போது 6ஆம் இடத்து சூரியன் 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடைஞ்சு, அதாவது புத்திங்கிற அறிவுங்கிற ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய புதன் அந்த சூரியனோட இணையும் போது, இன்னும் சொல்ல போனோம்னா நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு மாற்றமான ஒரு காலகட்டம் தான், நன்மை தான் கொடுக்கும். ஆனாலும் அதே நேரத்தில் அவசரம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அவசரப்பட்டீங்கன்னா சில பிரச்சனைகளை, அது பிரச்சனைக்குரிய விஷயம் இன்னும் பிரச்சனை அதிகமாயிடும். பொறுமையான நிதானமோட செயல்படும் போது உங்களுக்கு சில நன்மைகளாக அது அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டாகும். இன்னொன்று சொல்ல போனோம்னா, குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கண்ணும் கருத்தமாக இருக்கணும். குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட புத்திர பாக்கியங்களுங்க அவங்க மேலேயும் கொஞ்சம் அக்கறைகள் அதிகமாக எடுத்துக்கணும். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய உடல் ரீதியில் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்கணும். தலைவலிச்சாலும் மருத்துவ செலவுகள் ஏதோ ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடலாம், அதை கை கால் வலிக்குது அது என்னென்னு போய் பார்க்கலாம், டாக்டரை போய் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும். முடிந்த வரைக்கும் அதாவது கோயில் ஆலய வழிபாடுகள் தவறாமல் நீங்கள் செய்கிறது மன நிம்மதியை கொடுக்கும். இல்லைங்க எனக்கு கோயிலுக்கு போகிறதெல்லாம் எனக்கு டைமும் இல்லை, அந்த மாதிரி ஒரு மனசு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தூரமாக இருக்குது, என்னால் போக முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வீட்லேயே அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இறைவன் வழிபாடு, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றுங்க. ஒன்றும் காலையில் அல்லது சாயங்காலம் இந்த 2 நேரத்தில் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்குமே நிச்சயமாக மாற்றம் கொடுக்கும். அதுலேயும் 30ஆம் தேதி, ஆகஸ்ட் 30ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய வருமானம் பெருக்கெடுத்து, அப்படின்னா வருமானம்ங்கிறது அதிகப்படுத்துறதுக்கு சில தொழில்கள், சில வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க, அதாவது பூர்வீக சொந்த ஊருக்கு அப்படின்னா சொந்த நாட்டுக்கு சொந்த ஊருக்கு அதாவது வர முடியாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை மாறி உங்களுக்கு வர வேண்டிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதே நேரத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு முறையில் அனுசரியான ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்த ஒரு பகை சங்கடங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது தீர வேண்டிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இன்னும் சொல்ல போனோம்னா, யார் உங்களை வீழ்த்தணும், உங்களை யார் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி ஒதுங்கிருந்து உங்களை வேடிக்கை பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னால் வளர்ந்து நின்று வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக இந்த புதன் ஆதித்ய யோகம் கண்டிப்பாக உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுதுங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலையே ஆட்சி நிலையில் இருந்து கேதுவும் இணைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது, நிதானத்தை கடைபிடிக்கிறது, ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது, சாப்பாட்டு விஷயத்தில் எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது, எந்த நேரத்தில் சாப்பிடலாங்கிறது இதாக இருக்கிறது, அதிகமான தூக்கம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனம் எடுத்து தூக்கத்தை கெடுத்துக்கக்கூடாது, இரவு நேர சிந்தனைகளை அதிகப்படுத்திக்கக்கூடாது. இதில் மட்டும் கவனம். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். சில சங்கடங்களை சிறுசு அப்போவே பேசி தீர்த்துக்கணும். நீயா நானான்னு பார்க்கலான்ட்டு அப்படியே கொஞ்சம் வெறுப்போடு இருந்தீங்கன்னா அது பெரும் பிரிவுகளை சந்திக்கிற அளவுக்கு கூட கொண்டுட்டு போயிடும். அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னால் போகிறது, வேகத்தை குறைக்கிறது, பொறுமையாக போயிட்டு வர்றது, இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த சூரியன் புதன் பெயர்ச்சி 6ஆம் இடத்துக்கு போகிறது அதாவது ஓரளவுக்கு சாதகம்தான் தவிர பாதகங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போது உழைப்பை நம்ம போட்டோம்னா அந்த உழைப்புக்கு உண்டான வாய்ப்புகள் தவறாமல் கிடைக்குங்கிறது தான் இந்த புதன் ஆதித்ய யோகம் 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால. அதாவது அரசனை போல வாழ வேண்டிய யோகம் இருந்தாலும் நிச்சயமாக நம்மளுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி தான் அது வளர்ச்சியாக இருக்கும். ஏன்னா அரசாள வேண்டிய யோகமும் இந்த 6ஆம் இடத்து புதன் ஆதித்ய யோகம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தான் கொடுக்கும். இப்போ சொன்ன பலன் கோச்சாரங்கிறது ஒருத்தருடைய சந்திரனுடைய ராசியில் வச்சு நம்ம பயிற்சிகளை சொல்கிறது தாங்க கோச்சார பலன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் லக்னம் என்ன, அதே மாதிரி என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த திசைநாதன் உங்களுடைய ராசிக்கு லக்னத்துக்கு எத்தனாம் பாவகாதிபதி அப்படிங்கிறது எல்லாமே பிறந்த ஜாதகத்தில் வச்சு தான் முழுமையாக நம்ம இப்போ பலன்களை அறிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஜாதகம் நமக்கு சாதகமாக இருக்குதா அப்படிங்கிறத பிறப்பு ஜாதகம் தான் அது தெரியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு
என்ன தசாபுத்தி நடக்குதோ இந்த நேரத்தில் எதை எப்படி செய்யலாங்கிறது முடிவெடுத்து செய்யுங்க. மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பு வளமான வாழ்க்கை அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.